அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் வரைதல் என்ற பகுதியில் பயிற்சி 4.5 உள்ள 8வது கணக்கை பார்க்க போகிறோம். வாங்க கணக்கை படித்து பார்க்கலாம். PQ = 4.5 சென்டிமீட்டர், QR = 6 சென்டிமீட்டர் மற்றும் PR = 7.5 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய செங்கோண முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. இது புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வினா. வினாவில் உள்ள அளவுகள் எல்லாத்தையும் நாம இதே மாதிரி எடுத்து எழுதிக்குவோம். PQ = 4.5 சென்டிமீட்டர், QR = 6 சென்டிமீட்டர், PR = 7.5 சென்டிமீட்டர். அடுத்ததாக நாம் உதவி படம் வரைய வேண்டும். உதவி படம் வரைவதற்கு வினாவில் செங்கோண முக்கோணம் PQR என்று கொடுக்கப்பட்டுள்ளதால் நாம் உதவி படத்திற்கு தேவையான முக்கோணத்தை செங்கோண முக்கோணமாக அமைத்து கொண்டால் நல்லது. இப்போ இங்க பாருங்க, இதுக்கு அளவெல்லாம் அவசியம் இல்லை. நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு படத்துல காட்டுற மாதிரி 3 புள்ளிகளை வைங்க. இப்ப அளவுகோலை பயன்படுத்தி இந்த 3 புள்ளிகளை இணைத்தால் நமக்கு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். பிறகு வினாவில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். PQR அப்படின்னு எழுத்து கொடுத்திருந்தனால நாம PQ இந்த முக்கோணத்தின் உச்சியில R அப்படின்னு நாம பேர் வச்சுக்கணும். இப்ப நமக்கு தேவையான செங்கோண முக்கோணம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குத்துக்கோடு கணக்கு. அதனால ஒவ்வொரு உச்சியில இருந்தும் நாம குத்துக்கோடு வரையணும். இது செங்கோண முக்கோணம், நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப இங்க பாருங்க, R என்பது முக்கோணத்தின் உச்சி, PQ என்பது அதன் எதிர்பக்கம். அப்ப R என்ற உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு நாம் குத்துக்கோடு வரைய வேண்டும் எனில் அந்த QR அப்படிங்கிற பக்கத்தின் மீதாகவே அமையும். புரியுதுங்களா? Rல இருந்து இந்த PQவுக்கு குத்துக்கோடு வரையணும்னா எப்படி நமக்கு கிடைக்கும்? அதே QR அப்படிங்கிற அந்த பக்கத்தின் மீதாகவே நமக்கு அமையும். இங்க பாருங்க, படத்துல காட்டுற மாதிரியே இதுதான் Rலிருந்து வரையப்பட்ட குத்துக்கோடு. அடுத்ததாக Pயிலிருந்து நாம குத்துக்கோடு வரையணும். இங்க பாருங்க, Pயில இருந்து குத்துக்கோடு வரைஞ்சா அதன் எதிர்பக்கமான QRக்கு வரையும் பொழுது இந்த PQ என்ற பக்கத்தின் மீதாக படத்தில் காட்டியுள்ளபடியே அமையும். இப்ப நமக்கு 2 குத்துக்கோடுகள் கிடைச்சிருச்சு. மூன்றாவதாக நாம ஒரு குத்துக்கோடு வரையணும். அதாவது Q என்ற உச்சியின் எதிர்பக்கமான PRக்கு குத்துக்கோடு வரையணும். அப்ப இதுக்கு குத்துக்கோடு வரைகிற மாதிரி இந்த இடத்தில் நாமளா ஒரு புள்ளியை வச்சுட்டு இப்ப இந்த புள்ளியையும் இந்த Qவையும் படத்துல காட்டுற மாதிரி இணைச்சிருங்க. இணைச்சிட்டா நமக்கு 3வது குத்துக்கோடும் கிடைச்சிருது. இந்த 3 குத்துக்கோடுகளும் சந்திக்கும் இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான குத்துக்கோட்டு மையம். சரிங்களா? இப்ப இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். செங்கோண முக்கோணத்தில் குத்துக்கோட்டு மையமானது செங்கோணத்தை தாங்கக்கூடிய உச்சியில் அமையும். இது முக்கியமான விஷயம். சரிங்களா? ரைட். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட அளவுகள் எல்லாம் அப்படியே எழுதுங்க. PQ எவ்வளவு? 4.5 சென்டிமீட்டர், QR 6 சென்டிமீட்டர். அடுத்ததாக PR இது எவ்வளவு? 7.5 சென்டிமீட்டர். உதவி படம் வரைஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக நாம் உண்மை படம் வரைய வேண்டும். உண்மை படம் வரையறதுக்கு முதலாவதாக நாம இந்த அடிப்பக்கத்தை தான், முக்கோணத்தின் அடிப்பக்கத்தை தான் நாம வரைவோம். அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாமளா ஒரு புள்ளியை வச்சு P அப்படின்னு பேர் வச்சுக்குவோம். அடுத்து அளவுகோலை பயன்படுத்தி 4.5 சென்டிமீட்டர் தொலைவில் படத்தில் காட்டும்படி ஒரு புள்ளியை வச்சு Q அப்படின்னு பேர் வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இணைச்சிட்டா நமக்கு தேவையான PQ என்ற ஒரு கோட்டு துண்டு கிடைச்சிருது.
அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் எனில் இந்த Q இருக்கு பாருங்க, இந்த Qவில் இருந்து 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து உதவிப்படுத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும். Qவில் இருந்து காம்பஸ்ல 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து இப்படி படத்தில் காட்டும்படி வில் வரைய வேண்டும். அடுத்ததாக Pயில் இருந்து 7.5 சென்டிமீட்டர் காம்பஸில் அளவெடுத்து ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டி அந்த வெட்டும் இடத்தில் புள்ளிய வச்சு R அப்படின்னு பேர் வச்சுக்குங்க. இப்ப இந்த QR இந்த PR இதை இணைப்பதால் நமக்கு தேவையான முக்கோணம் கிடைச்சிருது. இந்த முக்கோணம் பாருங்க, இது செங்கோண முக்கோணம். ஓகேவா? சரிங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஆறில் இருந்து அதன் எதிர்பக்கமான PQவுக்கு குற்றுக்கோடு வரைய போறோம். சரிங்களா? இப்ப குற்றுக்கோடு வரையணும்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆறுல இருந்து இந்த PQங்கிற கோட்டு துண்டுல 2 இடங்களில் வில் வெட்ட வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வில் வரைஞ்சா ஒரு இடத்துலதான் வில் வரும், இந்த சைடு வில் வராது. அப்ப இந்த PQ என்ற கோட்டு துண்டினை படத்தில் காட்டியுள்ளபடி நீட்டிக்கிங்க. இப்ப காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்துக்கிட்டு இந்த ஆறில் இருந்து அதன் எதிர்பக்கமான PQ என்ற இந்த நீட்டப்பட்ட கோட்டு துண்டில் 2 இடங்களில் வில் வெட்ட வேண்டும். இங்க பாருங்க, இங்க ஒரு இடம் அளவு மாற்றக்கூடாது, அது முக்கியம். இப்ப இந்த வெட்டிய இடங்களில் புள்ளிய வச்சிருங்க. இங்க ஒரு புள்ளி, இந்த வெட்டிய இடத்துல புள்ளி வச்சிருங்க. மறுபடியும் காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்துக்கிட்டு அளவு மாத்தாம இந்த புள்ளியில இருந்து ஒரு வில், அடுத்து இந்த புள்ளியிலிருந்து வெட்டிய வில்ல நாம் மறுபடி வெட்டும்படி அமைக்க வேண்டும். இதுல வெட்டிய இடத்துல புள்ளிய வச்சு இந்த புள்ளியை ஆறுடன் இணைப்பதால் நமக்கு ஒரு குத்துக்கோடு கிடைக்கின்றது. பாத்தீங்களா? அந்த QR என்ற பக்கத்தின் வழியாகவே இந்த குத்துக்கோடு அமைகின்றது. அடுத்ததாக நாம் P என்ற உச்சியிலிருந்து அதன் எதிர்பக்கமான இந்த QRல் நாம் குத்துக்கோடு வரைய வேண்டும். வரையலாங்களா? சரி, இங்க பாருங்க, காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு இந்த RQ இந்த கோட்டு துண்டு இருக்குங்களா, இதுல 2 இடங்களில் வெட்டும்படி இதே மாதிரி 2 வில்களை வெட்டிட்டு வெட்டும் இடத்துல புள்ளிய வைங்க, இங்கேயும் வெட்டிய இடத்துல புள்ளிய வைங்க. இப்ப காம்பஸ்ல குறிப்பிட்ட அளவு எடுத்துட்டு இந்த 2 புள்ளிகளில் இருந்து படத்தில் காட்டியுள்ளபடி நாம் வெட்ட வேண்டும். இப்ப இங்க வெட்டிய இடத்துல புள்ளிய வைங்க, அந்த புள்ளிய இந்த Pயோட இணைச்சிருங்க. இப்ப 2வது குத்துக்கோடு நமக்கு கிடைத்து விட்டது. அடுத்ததாக நாம் 3வது குத்துக்கோடுகளை வரைய வேண்டும். சரிங்களா? சரி, இப்ப இந்த 2 குத்துக்கோடுகள் வெட்டக்கூடிய இந்த வெட்டு புள்ளி இருக்கு பாருங்க, இதுதான் என்னது, நமக்கு தேவையான குத்துக்கோட்டு மையம். சரிங்களா? அத புள்ளிய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், H அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்ததாக 3வது குத்துக்கோட்டினை நாம் வரைய வேண்டும். இப்ப முன்னாடி போட்ட கணக்கு மாதிரி 3வது குத்துக்கோடுகளை நாம் வரைஞ்சிட முடியாது. இப்ப இங்க என்ன பண்ணணும்னா, ஆறில் இருந்தும் Pயில் இருந்தும் நாம் எப்படி குத்துக்கோடு வரைந்தோமோ அதே போலதான் இந்த Qவிலும் நாம் குத்துக்கோடு வரைய வேண்டும். அப்ப காம்பஸ்ல குறிப்பிட்ட அளவு எடுத்துட்டு இந்த Qவில் இருந்து அதன் எதிர்பக்கமான PRல் 2 இடங்களில் வெட்டும்படி நீங்க வில்ல வெட்டுங்க. மறுபடி வெட்டிய இடத்துல புள்ளிய வைங்க. புள்ளிய வச்சுட்டு என்ன பண்ணணும், காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு இந்த 2 புள்ளிகளில் இருந்து 2 விற்களை வெட்டும்படி வரைய வேண்டும். இங்க பாருங்க, இதே மாதிரி வெட்டும்படி வரையுங்க. அடுத்ததாக இந்த வெட்டிய இடத்துல ஒரு புள்ளிய வச்சு இந்த Qவை இணைச்சு அப்படியே நாம கோட்டு துண்டு வரைஞ்சோம்னா அதுதான் நமக்கு தேவையான 3வது குத்துக்கோடு. புரியுதுங்களா? 3 குத்துக்கோடுகள் வரைஞ்சாச்சு.
அதன் குத்துக்கோட்டு மையத்தையும் நாம கண்டுபிடிச்சாச்சு. கணக்கை முழுவதும் போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு எளிமையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீட்டில் கணக்கை போட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.